ஓகே. வணக்கம். பாடல் வணக்கம். பிறந்த கதையில் இன்று 10வது எபிசோடில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய பாடலுக்காக காத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அம்பாள் நவராத்திரியில நீங்க எங்களுக்காக பாடணும். இன்று 5/7/2026 வெள்ளிக்கிழமை. அம்பாள் பேர்ல அன்னைக்கே ஒரு பாட்டு பெண்டிங் இருந்தது. மாங்காடு காமாட்சி பாடுறேன்னு சொல்லிட்டு கற்பகாம்பாள் பாடிட்டேன். மாங்காடு காமாட்சி இருக்கு, அது இன்னும் அது மாங்காடுன்னு நினைச்சு ரேவதியில பண்ணது மாங்காடுன்னு நினைச்சது இந்த கற்பகாம்பாள். மாங்காடு காமாட்சி காப்பி ராகத்துல எழுதியிருக்கேன். காப்பி ராகம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பாப்புலர், ஜெகதோதாரணா இருக்கு. அதோட மிஞ்சின பாட்டு கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஜெகதோதாரணா தெரியுமா அப்படின்னு. அதனால அவ்வளோ இதுதான் காப்பி. இதுல நான் இப்போ ஒரு சின்னதா ஒரு முருகர் பாட்டோட ஒரு 4 லைன் இல்லைன்னா 8 லைன் பாடுறேன். அது யார் பாடினா யாரோட பாட்டுன்னு முடிஞ்சா சொல்லுங்க, எபிசோட் முடியச்ச சொன்னா போதும். பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள், பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள், மாமையில் மீது மாயமாய் வந்தான், மாமையில் மீது மாயமாய் வந்தான், பூங்குயில் தூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள், ஒரு நாள், பொன்முகம் அதனில் புன்னகை கொண்டு, பொன்முகம் அதனில் புன்னகை கொண்டு, இன்னமுதென்ன இன்மொழி பகர்ந்தொரு மின்னலை போலே மறைந்தான், பூங்குயில் பூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள், ஒரு நாள். இன்னும் நிறைய வருது. இந்த இதோட நிறுத்திக்கிறேன். இது யாருன்னு சொல்ல முடிஞ்சா மைக்கு சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப லோவா இருக்கு வாய்ஸ். ஓகே. இப்போ அந்த காமாட்சி இது வந்து காமாட்சி கவசத்துல அன்னைக்கு ஒரு 10 லைன் பாடினதுனால அடுத்த ஒரு 10 லைன் பாடிட்டு இதை பாடுறேன். ஸ்ரீ சக்கர ஸ்ரீ சக்கர பீட தமந்துரை செல்வமே நித்தின ஆதிசங்கர முதற்கொண்டு அனைத்து குருமகான்கள் போற்றி பாடிய கருணையே, ஆலாய் பறந்து அல்லல் பட்டு நானும் அங்கிங்கலைந்து துயர் மீதிற்று ஆஸ்வாச நிழல் தரும் அன்னை காமாட்சி தன்னிறை பதமலர் நாடி வந்தேன்னு பாடி முடிச்சேன் அன்னைக்கு. இன்னைக்கு இன்னல் என்றால் இன்னதென்று கிஞ்சித்தும் அறியாத, இன்னல் என்றால் இன்னதென்று கிஞ்சித்தும் அறியாத இளம் பருவத்தில் உன்னை தேடி வந்து தொழுத நாட்கள் உண்டு. சின்ன வயசுல நிறைய போயிருக்கோம். இன்றளவும் நினைவகலா கருணை பொழி கண்களால் இளநகை வதனத்தால் என்னை ஆட்கொண்டது உண்டு. ஈன்றதனால் என் தாய் என் முதற் கடவுளானாள், ஈன்றதனால் என் தாய் என் முதற் கடவுளானால், ஈசன் மகன் எனக்கு மனமுவந்த முருகனானான், ஈகை சிந்தை ஊட்டிய எந்தை எனக்கு ஆசானானான், ஈரேழுலகின் சக்தியே அன்னையே மாங்காட்டில் என்னை ஆண்டாய நீயே உலகிற்கு ஒளியாய் அருந்தவ பயனாய். இது வரைக்கும் நிறுத்தியிருக்கேன். இது முதல் நாளுக்கு எழுதின. இது எப்படி எழுதினா 6 நாளைக்கு போனோம், 6 வாரம் போனோம். 6 வாரத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடு. இது முதல் வாரத்தோட எபிசோடு இப்படி எழுதினேன். இதுக்கப்புறம் அடுத்தது எழுதுறேன். இந்த பாட்டை பாடுறேன். எஸ். கருணை தவழும் கண்களுடன், கருணை தவழும் கண்களுடன் காத்திடும் தெய்வம் காமாட்சி, கருணை தவழும் கண்களுடன் காத்திடும் தெய்வம் காமாட்சி, குறுநகை என்றும் வதனத்திலே, குறுநகை என்றும் வதனத்திலே அருளும் அன்னை காமாட்சி, கருணை தவழும் கண்களுடன், கருணை தவழும் கண்களுடன், நான் மாட கூடலிலே மீனாட்சி, நான் மாட கூடலிலே
மீனாட்சி நங்கை கையிலையில் விசாலாட்சி தில்லையில் கொலு இருக்கும் சிவகாமி தில்லையில் கொலு இருக்கும் சிவகாமி இங்கே மாங்காட்டில் வளர் காமாட்சி மாங்காட்டில் வளர் காமாட்சி கருணை தவழும் கண்களுடன் வேண்டும் வரங்கள் தந்திடுவாள் வேண்டும் வரங்கள் தந்திடுவாள் மீண்டும் மீண்டும் வரச் செய்வாள் பக்தியொன்றே அவளை வென்றுவிடும் பக்தியொன்றே அவளை வென்றுவிடும் சக்தியுடன் புகழும் தந்திடுவாள் பெரும் சக்தியுடன் புகழும் தந்திடுவாள் கருணை தவழும் கண்களுடன் காலையில் நிதமும் எழுந்தவுடன் காலையில் நிதமும் எழுந்தவுடன் மனதில் உருகி நினைத்திருப்பேன் பாலன் வாழ்வில் விளக்கேற்றி பாலன் வாழ்வில் விளக்கேற்றி பேறுகள் தந்திடும் காமாட்சி பெரும் பேறுகள் தந்திடும் காமாட்சி கருணை தவழும் கண்களுடன் காத்திடும் தெய்வம் காமாட்சி மாங்காட்டில் வளர் காமாட்சி மாங்காட்டில் வளர் காமாட்சி. அருமை ஒரு பாட்டு ரொம்ப அருமையா அமைஞ்சது. நம்ம தொண்டை நாங்களும் பாடுவோம். ஒத்துழைச்சா கருணை கருணைன்னு நாங்களும் பாடுவோமே. தொண்டை கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே உன் கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் உன் கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே உன் கடலடியை காட்டி என்னை ஆளுவாய். வெரி குட் சிவாயனம். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. முதல்ல பாடின நூல் அந்த தெரியல, பாட்டு இந்த யாரு எழுதுனான்னு சொல்லுங்க. பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள்னு ஒரு பாட்டு எழுதினது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற எழுத்தாளரான திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதின பாட்டு. இன்னும் 2-3 பாட்டு அந்த மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப பிரபலியமான பாட்டுலாம் எழுதியிருக்காரு. எம்எஸ் அம்மா நிறைய பாடுவா. இந்த பாட்டு டிகே பட்டம்மா பாடுவோம், ஜெயராமையர் பாடுவார், டிகே ஜெயராமன் பாடுவார். எங்களெல்லாம் உயிரான பாட்டு. அது கடைசி ஸ்டான்ஸா பாடலை, அந்த டைம் இல்லாதனால பாடலை. தொண்டையும் அவ்வளவு ஒத்துழைச்சா மாதிரி சொல்ல முடியாது. ஸோ வி மே ஹேவ் இட் இன் த நெக்ஸ்ட் செஷன். அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நன்றி. ராம் ராம். நன்றி. ராம் ராம்.